சின்னம் விவகாரத்தில் அசால்ட்டாக இருந்துவிட்டு அதற்காக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை வேண்டுமென்றே சகட்டு மேனிக்கு அவதூறு பேசி வந்த சாட்டையின் அக்மார்க் சகுனிதனம் தற்போது அம்பலமாகியுள்ளது. இது தொடர்பாக பாஜகவின் திருச்சி சூர்யா சிவா வெளியிட்டுள்ள சாட்டையின் புலுகுமூட்டை ஆடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தல்களில் போட்டியிட்டு வந்த கரும்பு விவசாயி சின்னம் இந்த முறை அக்கட்சிக்கு கிடைக்கவில்லை. அந்த சின்னம் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு விட்டது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் என அனைவரிடத்திலும் சீமானும் தம்பிகளும் முட்டி மோதினர். முதலில் கேட்பவர்களுக்கே முன்னுரிமை என்றும் அதன் அடிப்படையில் மற்றொரு கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னம் ஒதுக்கப்பட்டு விட்டதாகவும் தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டன. தாமதமாக அணுகப்பட்டதாலும் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்படாத கட்சி என்பதாலும் வேறு கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட கரும்பு விவசாயி சின்னத்தை நாம் தமிழர் கட்சிக்கு மீண்டும் ஒதுக்க முடியாது என்று உறுதியாக தெரிவிக்கப்பட்டு விட்டது. உண்மை இப்படி இருக்க தனது இயலாமையை மறைக்க சீமானும் அவர் தம்பிகளும் வழக்கம் போல் மற்றவர்கள் மீது அவதூறு பேசி வருவதாக புகார் எழுந்தது. இதற்கு ஏற்கனவே பதிலடி கொடுத்திருந்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தாமதமாக சின்னத்திற்கு விண்ணப்பித்து விட்டு தன் மீது மேல் குறை சொல்வது ஏன் என்றும் கேட்டிருந்தார். அண்ணே, சீமான் அண்ணன் அவர்களுக்கு அவருடைய சின்னம் வேண்டும்னா முதல்ல அப்ளை பண்ணணும். அப்ளையே பண்ணல. என்ன காரணம் சொல்றாரு? சென்னையில வெள்ளம் வந்துச்சு, அதனால அப்ளை பண்ண மறந்துட்டேன்னு சொல்றாரா? சென்னையில வெள்ளம் வந்துச்சு, அப்ளை பண்ண மறந்துட்டேன். அண்ணே, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா சீமான் அண்ணன் இருந்தால் அந்த சின்னம் அவருக்காக இருக்கும். அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை. 6% வாக்கு, 2 சட்டப்பேரவை உறுப்பினர் அல்லது 25 எம்பிக்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. ஒருவேளை அந்த மாதிரி இல்லைன்னா ரெனியூ பண்றதுக்கு அந்த விண்டோல அப்ளை பண்ணணும். சீமான் அவர்கள் அந்த விண்டோல அப்ளை பண்ணல. அண்ணாமலையா சீமான் அண்ணன் வீட்டுக்கு போய் கையை பிடிச்சு அண்ணே நாம் தமிழர் அப்ளை பண்ணாதீங்க நான் சொன்னா? அவ்வளவு விண்டோ இருந்து நாம் தமிழர் அப்ளை பண்ணல. இன்னொரு கட்சி அவங்க அப்ளை பண்ணி அவங்க அந்த நாம் தமிழருக்கு இதற்கு முன்பு இருந்த விவசாய சின்னத்தை அவங்க வாங்கியிருக்காங்க. நீங்க புரிஞ்சுக்கணும், மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். அண்ணாமலைக்கும் நாம் தமிழர் அவர்களுக்கு இதற்கு முன்பு ஒதுக்கப்பட்ட சின்னம் கிடைக்காததற்கும் என்ன சம்பந்தம்? இவர் அப்ளை பண்ணியிருந்தா அவர் கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஓகே. ஆனாலும் இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தொடர்பு படுத்தி அவருக்கு களங்கம் கற்பிக்கும் விதமாக வீடியோவை வெளியிட்டார். வழக்கமாக சீமான் இந்திய அரசியலமைப்புக்கு ஒவ்வாத கருத்துக்களை பேசுவதாக விமர்சனங்கள் உண்டு. நான் தான் பிரதமர் என்று கூறுவார். என்னிடம் ஜிஎஸ்டி கேட்டு பார் என சினம் கொள்வார். நான் கையெழுத்து போட்டு கொடுத்தால் மேலை நாடுகளில் குடியுரிமை தருவார்கள் என்றும் வாய் கூசாமல் சொல்வார். இதையெல்லாம் பொதுவாக பண்பட்ட அரசியல்வாதிகள் கண்டுகொள்வதில்லை. எனினும் சின்னம் விவகாரத்தில் அண்ணாமலை பற்றி சாட்டை துரைமுருகன் வெளியிட்ட வீடியோ பாஜகவினரை கடும் கொந்தளிப்பில் ஆழ்த்தியுள்ளது. இதனை தொடர்ந்து கடுமையான எதிர்வினைகளை பாஜகவினர் ஆற்றினார்கள். இதனிடையே பாஜகவின் சூர்யா சிவா அதிரடியாக வெளியிட்டுள்ள சாட்டை துரைமுருகனின் ஆடியோ அவரது சுயரூபத்தை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. அந்த ஆடியோவில் சூர்யா சிவாவிடம் பேசும் துரைமுருகன், சின்னம் பிரச்சனைக்கு பாஜக காரணம் அல்ல, அதற்கு நாங்களே காரணம் என்று ஒப்புக்கொள்கிறார். அரசியலா அது அப்படிதான் கிளைம் பண்ண முடியும். நீங்க வந்து நாங்க சின்ன யாராவது சொல்லுவாங்களா? எல்லா அரசியல கிளைம் பண்ண அதுக்கு ஏங்க எங்களே போட்டு ஊரு காக்குறீங்க? உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்க தான் பிஜேபி தான். இப்ப வேற சின்ன மைக்கு சின்னம் கொடுத்துருக்காங்க, நம்ம இருந்தாலும் வேற சின்னம் கேட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அன்னைக்கு தெரிஞ்சிடும். ஏன் அது நல்லா தானே இருக்குது? உங்க தலைவருக்கு அடையாளமே மைக்கு தானே. சவப்பட்டியா? அது கடைசியா பார்த்துப்பா தேர்தலுக்கு அப்புறம். நீங்க அதுக்கு முன்னாடி பாருங்க. ஏங்க நீங்க அது தெரிந்தும் வேறு வழியின்றி அரசியல் காரணமாக அண்ணாமலையை பற்றி பேச வேண்டிய நிலை இருப்பதாக கூறும் சாட்டை இனி இது போல் நடக்காது என்றும் எங்களுக்கு திமுக தான் டார்கெட் என்றும் கூறுகிறார். முழு டார்கெட் இவங்க தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டார். யாருங்க? அண்ணன் சாட்டை துரைமுருகனுக்கு எதிராக திமுக அரசின் நடவடிக்கை பாயும் போதெல்லாம் அவருக்கு ஆதரவு கரம் நீட்டியவர் அண்ணாமலை. சாட்டை கைது செய்யப்பட்ட போது கண்டனம் தெரிவித்தார்.
சாட்டை சிறையடைக்கப்பட்ட போது அண்ணாமலை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விசாரித்தார். பல இக்கட்டான சூழ்நிலையில் சாட்டை துரைமுருகனுக்கு தார்மீக ஆதரவு கொடுத்தவர் அண்ணாமலை. அதையெல்லாம் சிறிதும் மனதில் கொள்ளாமல் பொதுவெளியில் அண்ணாமலையை சாட்டை கடுமையாக விமர்சித்து வந்ததும் அனைவரும் அறிந்த உண்மையாகும். சின்னம் விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சி தரப்பிலேயே தவறு என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. அப்படி இருக்க அரசியலுக்காகவே அண்ணாமலையை விமர்சித்ததாக சாட்டை ஒப்புக்கொள்ளும் ஆடியோவை சாட்டையின் சேட்டையை அம்பலப்படுத்தி உள்ளது. மேலும் இக்கட்டான தருணங்களில் தனக்கு ஆதரவாக இருந்த அண்ணாமலைக்கு சாட்டை எப்படியெல்லாம் தரம் தாழ்ந்து நன்றி கடன் செலுத்துகிறார் என்பதை நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் உரிய நேரத்தில் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்றும் பாஜகவினர் கூறுகின்றனர்.